Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. வரும் மக்களவை தேர்தல் வெறும் அரசியல் வெற்றிக்கானதல்ல, நாட்டு மக்களின் எதிர்காலத்திற்கான தேர்தல் என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் தஞ்சையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய கனிமொழி, வரும் தேர்தலில் பாஜகவிற்கு பூஜ்ஜியத்தை பரிசாக கொடுக்க வேண்டும் என்றார். மத அரசியலுக்கு இடமில்லை, தமிழ் துரோகிகளுக்கு இடமில்லை என்று பூஜ்ஜியத்தை காட்டி அவர்களை துரத்தக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் என்பது வெறும் அரசியலுக்கான வெற்றிக்கான தேர்தல் இல்லை. இந்த தேர்தல் என்பது நம்முடைய எதிர்காலத்தை, இந்த பெண்களுடைய உரிமையை, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, இந்த நாட்டின் அமைதியை பாதுகாக்க வேண்டிய தேர்தல். அந்த கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்று இந்த இடத்திலே உங்களுக்கு இடமில்லை என்று விரட்டி அடிக்க வேண்டிய தேர்தல் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு வாக்களிக்க வேண்டும். வாக்குகளை திருடுவதற்காகத்தான் பிரதமர் மோடி ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மொழி பேசி நாடகமாடி வருவதாக தயாநிதி மாறன் எம்பி விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் தமிழக அரசின் நிதிநிலை விளக்க பொதுக்கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இதில் பேசிய தயாநிதி மாறன், தமிழ் மொழிக்காக மத்திய அரசு எந்த நிதியும் ஒதுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். ஊருக்கும் போய் அவங்க பாஷையில பேசுறதுக்கு நம்ம ஓட்ட களவாடி ஏமாத்தான். உண்மையிலே நான் கேட்கிறேன், மோடி அவர்களே, நீங்கள் தமிழ் மொழியை மதிக்கிறேன், தமிழை மதிக்கிறேன், வள்ளுவரை மதிக்கிறேன் சொல்றீங்களே, அந்த தமிழுக்காக இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க? டெல்லியில் இருந்து தினமும் வந்து செல்ல முடியாது என்பதால் திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொலைபேசி மூலம் நடைபெற்று வருவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து கொண்டிருப்பதாகவும் விரைவில் இறுதி முடிவு எட்டப்படும் என்றும் தெரிவித்தார். இப்போ எங்களுக்கு அகில இந்திய தலைமை இருக்கு, அவங்க புதுடெல்லியிலிருந்து வந்து போக முடியாது, தொலைபேசியில் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லா கால்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுகமாக போயிருக்கு. நான் தான் சொல்ல, உங்களை எல்லாம் அழைத்து போய் உங்கள் முன்னிலையில் தான் கையெழுத்து போட போகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழு கூட்டம் உரிய நேரத்தில் நிறைவடையாததால் தான் திமுக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு செல்ல முடியவில்லை என திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். திமுக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் விசிக பங்கேற்காததால் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அடுத்த ஓரிரு நாட்களில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் அவர் கூறினார். மேலும் கூட்டணியில் இடைவெளி ஏற்பட்டால் அதில் நுழைந்து விடலாம் என யாரும் காத்திருக்க வேண்டாம் என அதிமுகவை மறைமுகமாக சாடினார். 10 மணிக்கு தொடங்கிய 9 மணிக்கு தொடங்குவதாக நாங்கள் திட்டமிட்ட உயர்நிலைக்குழு 11 மணிக்கு தான் தொடங்க முடிந்தது. ஆகவே 12 மணிக்கு நாங்கள் கொடுத்த நேரத்தில் போய் சேர முடியவில்லை. அதற்கான அவ்வளவு அவசரமாகவும் இந்த கூட்டத்தை எங்களால் முடித்து கொள்ள முடியவில்லை. எனவே உரிய நேரத்திலே தொடர்பு கொண்டு இன்றைக்கு எங்களால் வர இயலாத ஒரு சூழல் பொறுத்தருள வேண்டும் என கேட்டுக்கொண்டோம். அவர்களும் அதற்கு இசைவளித்தார்கள். திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் ஏதேனும் ஒரு இடைவெளி உருவாகும், அதற்குள்ளே நுழையலாம் என்று யாரும் கனவு காண வேண்டிய தேவையில்லை. அதற்கான வாய்ப்பே உருவாகாது. பாஜக முதலில் 3% வாக்கு வங்கியை தாண்டட்டும், அதற்கு பின் 30% வாக்கு வங்கியை பற்றி பேசலாம் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த ஒரு சக்தியாலும் அழிக்கவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது என கூறினார். திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த மாபெரும் இயக்கத்தை எந்த ஒரு சக்தியாலும் அழித்துவிட முடியாது, ஒழித்துவிட முடியாது, இருக்க முடியாது என்று சொல்லிவிடுகின்ற சக்தி இந்திய அரசியலில் யாருக்கும் கிடையாது. சொல்கிறவங்க எதை வேணாலும் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், நடக்கிறத தான் பார்க்கணும். முதல்ல 3% தாண்டட்டும், அப்புறம் 30% போவோம். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.